என் பேர் வந்து தங்கவேல். நான் தெற்கை தம்பட்டியில் இருக்கேன். என்னுடைய இது வந்து விவசாயம் தான் என்னுடைய முழு இது. அது இல்லாமல் நான் வந்து நெல் போட்டிருக்கோம், கடலை போட்டிருக்கோம், எள்ளு போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம், இந்த கொட்டை ஆமணக்கு அது போட்டிருக்கோம், துவரை போட்டிருக்கோம். எல்லாமே கலந்து எல்லா இடத்துலையுமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இதை பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஏக்கருங்க. இந்த 1 ஏக்கரில் வந்து எள்ளு மட்டும் போட்டிருக்கீங்க. எள்ளு மட்டும் போட்டிருக்கேன். இந்த எள்ளு வந்து பிடுங்கி அடித்ததுலையும் திரும்ப நான் இதில் வந்து உளுந்து போட போகிறோம். உளுந்து போடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அரை காணியில் வந்து கடலை போட்டிருக்கோம். கடலை, துவரை, ஆமணக்கு 3 போட்டிருக்கோம். அந்த கடலையில் அந்த கடலையை பிடுங்கிட்டோன்னு சொன்னால் அது 3 அந்த இது வந்து துவரையும் ஆமணக்கும் எங்களுக்கு திரும்ப அது ஒரு மகசூல் கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா துவரையும் உளுந்து மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்தோம்னா நம்ம துவரையும் கொட்டை 2 மட்டும்தான் போட்டிருக்கோம். இது வந்து மகசூல் வந்து நல்லா கொடுக்கும். இப்போ நான் சொரியம்பட்டியில் MIT எதிர்த்தாப்படி 5 அணைன்னு சொல்லி அங்கே பஞ்சகாவியெல்லாம் கொடுக்குறாங்க. நான் வந்து வயலுக்கு கூட எங்களோட முசிறியில் வந்து காவிரி பாசனம் வயல் இருக்குது. அதுக்கும் வந்து பஞ்சகாவியம் அங்கே தான் வாங்கிட்டு போவோம். இப்போ இந்த இதுக்கே எள்ளுக்கே வந்து பஞ்சகாவியம் தான் அடிச்சிருக்கோம். பஞ்சகாவியம் அடிக்கும்போது நல்ல ஈல்டு கொடுக்குது. அதே மாதிரி கடலைக்கும் அடிச்சிருக்கோம், கொட்டைக்கும் அடிச்சிருக்கோம். ஆக இது வந்து இந்த பஞ்சகாவியம் வந்து செலவு எங்களுக்கு கம்மி. இப்போ வெளியில் வாங்கணும்னு சொன்னால் மருந்தெல்லாம் வந்து ஏகப்பட்ட ரேட்டு. இப்போ பஞ்சகாவியம் வந்து எல்லாத்துக்குமே அடிக்கலாம், எல்லா மகசூலுக்கும் அடிக்கலாம். பஞ்சகாவியம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ நெல்லுக்கெல்லாம் நாங்கள் அடிக்கிறோம்னு சொல்லி சொன்ன பஞ்சகாவியத்தை நெல் வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும். அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையர்னு நல்லா இருக்கும். நெல்லை பார்த்தாவே வியாபாரி வந்து உடனே இதை எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆக பஞ்சகாவியங்கள் நீங்கள்லாம் வந்து இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க பஞ்சகாவியத்தை யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து இந்த பஞ்சகாவியம் அடிக்கலாம். மீன மலமும் சேர்ந்து அடித்தோம்னா இன்னும் பவர் நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட வந்து சுரியம்பட்டியில் வந்து சென்னையில் வந்து எல்லாமே இருக்குது, அவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். நீங்கள் எத்தனை ஏக்கர் கொட்டமத்து போட்டிருக்கீங்க? இதில் 1 ஏக்கர் போட்டிருக்கோம். 1 ஏக்கர் போட்டு கடையிலையும் போட்டிருக்கோம், தனியாகவும் போட்டிருக்கோம். தனியாக போடும்போது துவரையும் கொட்டமத்தும் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அதில் கடலையிலையும் போட்டிருக்கோம், கொட்டமத்து போட்டிருக்கோம், துவரையும் போட்டிருக்கோம். கடலை புடுங்கினையிலையும் அந்த முடிஞ்சலையும் அது வந்து எங்களுக்கு மகசூல் வரும். அதான் பஞ்சகாவியம் அடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பஞ்சகாவியம் வந்துங்க, இப்போ இந்த எள்ளு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் எள்ளுக்கு வந்து கம்பல்சரி மருந்து அடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் பூச்சி சாப்பிட்றோம். இப்போ நம்ம மருந்து வாங்கணும்னு சொல்லி சொன்னால் ஓவர் ரேட்டு வரும். இப்போ பஞ்சகாவியம் வந்து அதை விட மருந்தை விட நம்ம இங்கிலீஷ் மருந்தை விட பஞ்சகாவியம் அடித்தோம்னு சொல்லி சொன்னால் நல்ல ஈல்டு கொடுக்கும். நல்ல இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் எல்லாம். அதனால் நான் எல்லா இதுக்குமே வந்து பஞ்சகாவியம் தான் அடிக்கிறேங்க. உளுந்தாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், எள்ளாக இருக்கட்டும், துவரையாக இருக்கட்டும், ஆமணக்காக இருக்கட்டும், கடலை கூட இந்த தடவை அடிச்சிருக்கேன். அதனால் நல்லா இருக்குங்க ஈல்டு. ஆமாம். இப்போ 1 ஏக்கருக்கு வந்து 8 டேங்க் அடிக்கணும். ஒரு டேங்க் ஒரு அதில் வந்து பஞ்சகாவியம் என்னன்னு சொல்லி சொன்னால் 1 லிட்டருக்கு 1/2 லிட்ரு எடுத்துக்கணும். 1/2 லிட்ரு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பஞ்சகாவியத்தோட தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணி அடித்தோம்னு சொல்லி சொன்னால் போதும். இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து இப்போ அதாவது எங்கள் அப்பாவுக்கு பிறகு நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் விவசாயம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பஞ்சகாவியம் யூஸ் பண்ணுறேன். பஞ்சகாவியம் எந்த நாளுமே அவங்கள்ட்ட இருக்கும், வாங்கிக்கலாம். அதனால் பஞ்சகாவியம் வாங்கி அடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது வந்துங்க செலவு வந்து கம்மியாக இருக்கும், லாபம் வந்து அதிகமாக இருக்கும். ஒன்றும் வேணாம். இப்போ இந்த காயை பாருங்களேன். இப்போ இந்த காயை பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும். பஞ்சகாவியம் அடித்ததுனால தான் இந்த இது வந்து நல்லாயிருக்கு ஈல்டு. எங்கே பாருங்கள், அந்த சைடு பூரா பாருங்களேன், எல்லாம் காயாக தான் இருக்கும். எல்லாமே காயாக தான் இருக்கும்.
நல்லா இருக்கும் காய். இப்போ வந்து விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் கம்பல்சரி வந்து மருந்து அடிக்கணும், இல்லைன்னா பூச்சி தாய்க்கிறோம். சரிங்களா? சில பேர் வந்து நாத்தங்கள்லேயே வந்து போடுறாங்க. பட் நான் நாத்தங்கள்லாம் போட மாட்டோம், மருந்து அடிக்க மாட்டோம், பஞ்சகாவியம் கூட அடிக்க மாட்டோம். நெல்லுக்கு அதாவது வந்து நட்ட பிறகு தான் அடிப்போம். அப்படி அடிக்கும் பொழுது வேர்பூச்சி எல்லாமே பூச்சிகள் வந்து நிறையா இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு வந்து மருந்து வாங்கணும். மருந்து வாங்கணும்னு சொன்னால் 5000 ரூபா. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் முசிறியில். அதுக்கு வந்து நான் பஞ்சகாவியம் வந்து அடித்தேன்னு சொல்லி சொன்னேன். மருந்து வாங்கினேன்னு சொன்னால் 7000 ரூபா 8000 ரூபாய்க்கு வாங்கிவிடுவாங்க. வாங்கி தான் அடிக்கிறது கூட அதில் 2-3000 வந்துடும். ஆக பஞ்சகாவியம் அடித்தோம்னு சொல்லி சொன்னால் நெல்லுலாம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்ல ஈல்டு கொடுக்கும், நல்லா மகசூல் வரும், லாபம் அதிகமாக வரும். அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஏக்கர் வந்து பாருங்களேன், இந்த 1/2 ஏக்கர் வந்து இந்த கொட்டை மொத்தம் இது மட்டும்தான் துவரையும் மட்டும்தான் போட்டிருக்கோம். கொட்டை வந்து அந்த மருந்து அடித்த பிறகு பாருங்கள் இந்த நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்லா என்ன மருந்து யூஸ் பண்ணீங்க? அப்புறம் நீங்கள் இது வளர்த்தடிச்சு பஞ்சகாவியம் தான் அடிப்பாங்க, வேறு எதுவும் அடிக்க மாட்டோம் நாங்கள். இப்போ இது வந்து கடலைக்காடுங்க, கடலைக்காட்டுக்கும் அடித்தோம். கடலையும் வந்து பூ பூத்துருச்சு, எல்லாம் இப்போ பிஞ்சு இறங்கிருச்சுங்க, பிஞ்சு இறங்கிருக்கு. துவரை வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வெளியில் வாங்குறதே கிடையாதுங்க. எப்போவுமே வந்து துவரை வந்து வாங்க மாட்டோம். அதே மாதிரி நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் வந்து நாங்கள் வந்து சாகுபடி பண்ணி அதில் இருக்கிற எண்ணெய் எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி கடலையும் அதே மாதிரி தான். உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, உளுந்து வந்து நாங்களாக வந்து போட்டு நாங்களாக வந்து யூஸ் பண்ணிக்குவோம், கடையெல்லாம் வாங்க மாட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து எல்லாமே இந்த விவசாயத்துலேருந்தே நாங்கள் எல்லாம் பண்ணிக்குவோம். இப்போ இது ஆமணக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆமணக்கு எண்ணெய், இதில் வந்து விளக்கு வைக்கலாம், குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகாத எண்ணெய். ஆக எல்லாமே எங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகிறது தான், எல்லாமே நாட்டுக்கு. இதெல்லாம் மருந்து மாதிரி தானுங்க. விளக்கெண்ணெய் வந்து அப்போல்லாம் வந்து தலையிலேயே விளக்கெண்ணெய் தான் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஆளுங்க வந்து எல்லாம் நாகரிகமான காலத்தில் தொடர்றது இல்லைங்க. பிள்ளைகளுக்கு வைத்து கொடுக்கறது அதெல்லாமே வந்து விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பயனடையுங்கள். இப்போ நம்ம ஐயார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐத்தாம்பட்டி பக்கத்தில் தெற்கு ஐத்தாம்பட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐயா பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கவேல். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எள்ளும் பார்த்துட்ருக்கோம், கொட்டமுத்து, துவரை, அது மட்டும் இல்லாமல் கடலையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ கடலையும் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தெரிவிச்சிருக்காரு. அறுவடை காலத்தில் நம்ம ஐயா கிட்ட யாராவது வேணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐந்தனை ஃபார்மில் இப்போ பஞ்சகாமியமாக இருக்கட்டும், மீனமிலாக இருக்கட்டும், பூச்சை மிளவும் இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். ரொம்ப நன்றி.